ஸோ மக்களே எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டீசர் இல்ல அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்துருச்சு. நம்ம எதுவுமே அதிகமா பேசாம நேரா டீசரை போய் பார்ப்போம் வாங்க. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? ஓடு. புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரூமுக்கா ரெண்டுல ஏதாவது தொடுங்க. என்ன தலை ஹீரோயினா ராகஞ்சி சரி ராகம் போய் சொல்ற தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த டூ ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஒன்ஸ் அப்பான் a time in America, Godfather. இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஓடு. ஓடு தலைவன் ப்ரோ, செம்ம லுக்கு ப்ரோ, செம்ம லுக்கு. மியூசிக் பக்கா ரெட்ரோ ரெட்ரோ வைப் மாதிரி வருது. வேற மாதிரி மியூசிக்ப்பா. ஓடு. எஸ்பிபி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பக்கா ஒரு வேற வாங்க வேற இருக்கு. அது ஒரு லுக்கு தான் செம்மையா இருக்கு. அனி செதுக்கிட்டாங்க அனி. ராஜீவ் மேனன் என்ன சார் பேர் வந்து KH6 சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? யார் ஹீரோ கேட்கறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. ஹீரோ செம்மையா இருக்கு. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. நெல்சன் 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 தான் டாப் செதுக்கி இருக்காங்க. வேற மாதிரி. அணி வந்து ஸோ அணி சான்ஸே இல்லை. வேற மாதிரி மியூசிக், வைப் மியூசிக் சூப்பரா இருக்கு. அப்படியே அதான் போட தோணுது. சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் லுக்குமே வந்து செம்மையா இருக்கு. கமல் சாரோடவும் ரஜினி சாரோடவும் செம்மையாலாம் இல்ல, தெரிச்சிருச்சு. தெரிச்சிருச்சு. தெருக்கி விட்டாங்க. தலைவன் வந்து வேற ரேஞ்சில் வேற மாதிரி இருக்கு. அதான் ரஜினி வந்து இப்ப தம்பி உள்ள போய் விக் வச்சுட்டு வந்து வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விக் மட்டும் போதும் தலைவனுக்கு. எது எனக்கு தெரிஞ்சு நெல்சன்னா பக்காவான. ஆமா, பக்கா ஆடியன்ஸ் வந்து எப்படி இத கொடுத்தா ரசிப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காப்ல. ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
இல்ல நெல்சனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டஃப் இருக்கு, எடுக்க அந்த ஒரு இது பண்றதுக்கான ஸ்டஃப் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 30 செகண்ட் அவங்க ஸ்லோ மோஷன்ல மட்டும் நடந்து வந்தாங்க. ஆமா அந்த கார் ஷாட், கார் வந்து ரஜினி கமல் நடந்து வந்தா மட்டும் தான் பாப்பாங்க. ஆமா, இப்படி வேற யாரு நடந்து வந்தாலும் 30 செகண்ட் பார்க்க மாட்டாங்க. ரஜினி கமல் ஃபேன்ஸுக்காகவே நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 2 பேரோட ஃபேன்ஸுக்குமே வந்து. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஆமா ஆமா, ஏன்னா 2 பேர் இவ்வளவு பேர் 2 பேரை வச்சு எடுக்கும் போது அந்த கேள்வி, இப்போ யாரு ஹீரோ அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். ஆமா ஆமா, அப்போ படத்துலயும் அந்த இது அந்த மிஸ் ஆகாம இருக்கணும். ஐயோ இங்க கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்க கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறது இல்லாம ப்ராப்பரா எடுக்கணும். ரிஸ்க் தான். பட் ஓகே, ஆடியோ எனக்கு தெரிஞ்சு வந்து பழைய ஸ்டைல்ல இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும், ரஜினி கமலுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும், அவங்க பாத்துப்பாங்க. பட் நெல்சன் ஒரு குட் சாய்ஸ் ப்ரோ. ஏன்னா நெல்சன் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லயும் இருக்கட்டும், யாரெல்லாம் கேமியோ ரோல்ஸ் பண்ணாங்களோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான தேவையான கேரக்டர் கொடுத்து ரொம்ப திணிக்காம ஒரு அளவுக்கு பக்காவா இருந்தது. அதுலதான் அந்த நம்ம இவரு சொன்னாரு, யாரு நம்ம சிவராஜ்குமாரா, சிவராஜ்குமார். ஆமா, ஸோ நம்ம ஆக்டர். அதான் அந்த ஜெயிலர் ரிலீஸுக்கு அப்புறம் சிவராஜ்குமார் சொன்னாரு இந்த மாதிரி, நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒரு சுருட்டு அடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் தான் வச்சேன், பார்த்தா தேட்டர் தெரிவிக்குது, என்னைய பார்த்தா எல்லாரும் அது இதுங்கிறாங்க, பயங்கர புதுசா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த எப்படி காட்டணும், எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட், அந்த இது வந்து நெல்சன் நல்லா தெரியும், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் மேபி நெல்சனை செலக்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அவரோட அந்த எல்லா மூவிஸ்லயும் அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற அந்த மேட்டர் வந்து லெஜெண்டான, ஹாலிவுட் லெஜெண்டான கமல் ரஜினி வச்சு அந்த மாதிரி ஒரு ஜானர் அவர் ட்ரை பண்ண. இல்ல எனக்கு டார்க் காமெடி கூட வேணாம், காமெடி போதும். ஏன்னா இவங்க 2 பேரும் காமெடி வந்து அசால்ட்டா ஃப்ரேம் தான். இந்த காட் ஃபாதர் ஏதோ ஒரு குறியீடு தான் அது. ஏன்னா காட் ஃபாதர் வந்து தலைவரோட கமல்ஹாசனுக்கு ஃபேவரட்டான படம். அண்ட் ஒன்ஸ் அபான் எ டைம் இன் அமெரிக்காங்கிறது ஒரு கேங்ஸ்டர். சோ இது ஒரு கேங்ஸ்டர் தான், 2மே ஒரு கேங்ஸ்டர். பட் காமெடி இருந்தா அழகா இருக்கும். ஏன்னா 2 பேருமே சூப்பரா காமெடி பண்ணுவாங்க. யாரு ஹீரோ கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. மியூசிக் வேற மாதிரி. நான் கடைசி வீடியோலயும் அனிருத்த புகழ்னேன், இதுலயும் வந்து புகழ்னேன். இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆமா நல்லா இருக்கு, கேட்கும் போது வைபவ தெரியுமா. சோ அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோ முடிச்சு நாங்க அதான் டான்ஸ் ஆடிட்டே இருக்க போறோம். சூப்பரா இருக்கு. ஆமா, சரியான மியூசிக். ஓகே கைஸ், அப்ப நீங்க போயிட்டு என்ன சாரிங்க வீடியோ முடிக்க மாட்டோம். ஸோ கைஸ் ப்ரோமோ போய் பாருங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு இது சொல்லுங்க. இதை நாங்க டீகோட் பண்ணி அடுத்த இதெல்லாம் போடுறோம். ஏன்னா இது வந்து இப்போ ப்ரோமோ பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை பாய், டேக் கேர்.